தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கிருபையாய் வழி நடத்துவாராக. சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 31ஆம் சங்கீதம் 24வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். தேவ ஜனமே, கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளையே, அநேக நாட்களாய் பல காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற தேவ ஜனம், பல ஆசீர்வாதங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளை, தேவன் என்னை உயர்த்த மாட்டாரா? தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? எப்பொழுது கர்த்தருடைய கரம் எனக்கு துணையாக இருக்கும்? எப்பொழுது தேவன் என்னை வழி நடத்துவார்? எப்பொழுது எனக்குரியதான வழியை கர்த்தர் திறப்பார் என்கிற சில ஏக்கத்தோடு கூட இருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் வருகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, திடமனதாயிருங்கள், திடமனதாயிருங்கள். பி ஸ்ட்ராங். உடஞ்சிடாதீங்க. இன்னும் நடக்கலையே, இன்னும் கிடைக்கலையே, இன்னும் நான் ஆசீர்வதிக்கப்படலையே, உடஞ்சிடாதீங்க, உடஞ்சிடாதீங்க, உடஞ்சிடாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், திடமனதாயிரு, திடமனதாயிரு, திடமனதாயிரு. பி ஸ்ட்ராங். நம்ம தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் இது கேட்குற இந்த வார்த்தை என்னது? பி ஸ்ட்ராங். திடமனதாயிரு, திடமனதாயிருங்கள், திடன்கொள். அப்போது காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ உடைஞ்சு போகாத, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நடக்க போகிற காரியம் ஒன்று ஸ்திரப்படுத்த போகிறதில்ல. அது வரும் போகும், கிடைக்கும் கிடைக்காம போகும். நெவர் நெவர். தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இஸ் கோயிங் டு கீப் யுவர் ஹார்ட் ஃபர்ம். உங்கள் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்த போகிறார், உறுதிப்படுத்த போகிறார். அசைஞ்சு கொண்டு இருக்கிறீங்கல்ல, விழுந்துருவோம், முடிஞ்சிட்டு, அவ்வளோதான், உடஞ்சிருச்சு. திடமனது இல்லாமல் இருதயம் ஸ்திரப்படாமல் கிடக்கிற இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நீ திடமாக இரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோனுடைய வாழ்க்கை, தேவனுக்காக காத்திருந்த கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிட்டு நினைக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருக்குள்ளே திடமனதாக இருந்தார்கள். எப்படி? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதாங்க ஸ்ட்ராங். அதான் திடமனது. நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு தெரியும், என்னை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவர். அவர் என்னை தப்புவியாமற் போனாலும் சரி. புரியுதுங்களா உங்களுக்கு? என்னை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவர், என்னை நடத்த அவர் போதுமானவர், என்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். அவர் என்னை ஆசீர்வதியாமல் போனாலும் சரி, தப்புவியாமல் போனாலும் சரி, என்னை உயர்த்தாமல் போனாலும் சரி, வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். He keeps you firm. உன்னை ஸ்திரப்படுத்தி நடத்துவார். ஸ்திரமாய் கர்த்தர் உன்னை நிற்க பண்ணுவார். ஒருவனும் எந்த சூழ்நிலையும் உன்னை கீழே தள்ளுவதில்லை. உன்னை கர்த்தர் உறுதியாய் நிற்க பண்ணுவார். என்ன வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் ஏற்பட்டால். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்ய, காரியங்களை நடப்பிக்க காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திடமனதாக இருக்க கர்த்தர் நீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த தேவ பிள்ளையே, எப்படி ஷத்ராக், மேஷாக்கினுடைய இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்தினாரோ, கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருங்க. நீங்கள் விழுந்து போவதில்லை, நீங்கள் எழுந்து பிரகாசிப்பீர்கள். God bless you. God bless you. God bless you.